ஜல்லிக்கட்டை நடத்த வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் திமுக தரப்பில் போராட்டம் நடைபெற்றது. திருச்சியில் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் பங்கேற்றனர். முன்னாள் அமைச்சர் KN நேரு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்று ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பினர். கோவையில் திமுகவினர் மாட்டு வண்டிகளோடு வந்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். கலப்பைகள், கரும்புகள் மற்றும் மாட்டு வண்டிகளுடன் பேரணியாக வந்த திமுகவினர் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஜல்லிக்கட்டு நடத்த உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். தஞ்சையில் காளை மாடுகளோடு திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க கோரி பனகல் கட்டிடம் முன்பு திரண்ட திமுகவினர் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். தஞ்சை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் துரை சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான திமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தலைமையில் திமுக தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தலைமை தபால் நிலையம் எதிரில் திரண்ட திமுகவினர் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பினர்.